பிக் பாஸ் தமிழ்ல இதற்கு முதல் 7 சீசன் நடந்து முடிஞ்சிருந்தாலும் மக்கள் அதுல 7 பேரை வின்னரா தெரிவு செய்திருந்தாலும் முத்துக்குமரன் அப்படின்ற நபரோட வெற்றி அந்த டைட்டில் அடிக்க வைக்கிற இந்த நபர் டைட்டில் அடிச்சா அது நாங்க அடிச்ச மாதிரி எங்களுடைய வீட்டு பிள்ளை, எங்களுடைய வீட்டு அண்ணா, எங்களுடைய வீட்டு தம்பி, எங்களுடைய வீட்டு பேரை, என் நண்பன் டைட்டில் அடிச்சதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி மக்கள் பார்க்கின்ற ஒரு வெற்றியாளர் தான் முத்துக்குமரன். காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முதல் வின் பண்ணவங்களுடைய வெற்றியை விட முத்துக்குமரன் ஜெயிக்க போற அந்த வெற்றியானது பல மடங்கு பெருசு. காரணம், முத்துக்குமரன் அவர்கள் ஃபேஸ் பண்ண அளவுக்கான பிஆர் டீம், காசு பலம், அதிகார பலம், செலிபிரிட்டி பலம், பித்தலாட்டம், பொய்கள், இப்படியான விடயங்களை முத்து அவர்கள் ஃபேஸ் பண்ணது போல அவருடைய வெற்றியை தடுப்பதற்கு இப்படியான என்ன சொல்லலாம், இப்படியான சதிகளை போல இதற்கு முதல் பிக் பாஸுக்கு வந்த வெற்றியாளர்கள், மக்களால் தெரிவு செய்தவர்கள் ஃபேஸ் பண்ணல. இது ஒண்ணு. இன்னொன்னு முத்துக்குமரன் அவர்களுடைய நேர்மை, பிக் பாஸுக்கு அவர் உண்மையா இருந்தது. 24 மணித்தியாலத்துல ஒரு 5-6 மணித்தியாலம் தூங்குறதை தவிர்த்து மீதி நேரங்கள் எல்லாமே பிக் பாஸ் ஷோ, பிக் பாஸ்ல அடுத்து என்ன பண்றது, எப்படி இந்த கேமை கொண்டு போறது, அப்படின்னு இந்த டைட்டில எப்படி வின் பண்றது, அப்படியான ஒரு சிந்தனைகளை உடைய நபர் இதற்கு முதல் வின் பண்ணது அப்படி என்பது சீசன் போல ஆரியவர்கள் இருந்தாங்க. ஆனா ஆரிய விட அதிகமா டபுள் மடங்கு இந்த ஷோ மேல அக்கறையும், இந்த ஷோல இப்படித்தான் நேர்மையாத்தான் வெல்லணும் அப்படின்ற இத ஒரு 25 வயது இளைஞரிடம் 6 சீசன் போல பண்ணது. அப்ப நம்ம 1 hour பார்த்தபடியே அது பெருசா தெரியல. இப்ப லைவ் பார்க்கக்குள்ள எப்படி ஒரு மனிதனால 24 மணி நேரம் அந்த ரூல்ஸை கடைப்பிடிச்சு அந்த டாஸ்கை விளையாடி அதே நேரத்தில் இவ்வளவு தூரம் மன உளைச்சல் உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் கொடுத்து வெளியில என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. ஆனாலும் அந்த மனநிலை மாறாம அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு மனிதரால் எப்படி இருக்க முடியும்? அதுவும் 25 வயது இளைஞரிடம் இப்படியான பக்குவம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இப்படியான விடயங்களை பார்க்கக்குள்ள எல்லாரையும் விட தமிழ் பிக் பாஸ்ல வெற்றி பெற்ற எல்லாரையும் விட முத்துக்குமரன் அவர்கள் சிறந்த வெற்றியாளராக மக்களால் பார்க்கப்படுகிறாங்க. அடுத்த வாரம் தான் ஃபினாலே, அடுத்த சண்டே தான் யார் வினர்னு தெரிய வரும். ஆனா மக்கள் 3வது வாரமே முத்துவை முடிவு செய்ய காரணம், இவர் தான் வெற்றியாளர், இவர் தான் அடுத்த ஆரி, இவர் தான் முதலாவது முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி மக்கள் முடிவு செய்ய காரணம் முத்துவோட நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, விடாமுயற்சி, அதே நேரத்தில் அவருடைய திறமை. சரிங்களா? இது அவரை மக்களிடம் வெற்றியாளராக 3வது வாரமே முடிவு செய்தார்கள். முடிவு செய்ய காரணமாக அமைந்தது இதுதான். சரிங்களா? சரி, இப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் தமிழ்ல உதாரணத்துக்கு ஒரு விடயம் சொல்றேன். முத்துக்குமரன் அவர்களுக்கு ஒரு 15-20 லட்சம் ஓட் வருது, 22 லட்சம் ஓட் வருதுன்னா 2வது 3வது இடத்துல இருப்பவங்களுக்கு ஒரு 4-5 லட்சம் ஓட் கூட வரல. ஒபிஷியலியே அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த மக்களுமே 95% மக்கள் இந்த ஷோவை யாருக்காக பாக்குறாங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள், மண்ணின் மகிந்தன் முத்துக்குமரன் அவர்களுக்காக தான் பாக்குறாங்க. ரவீந்திர சார் சொல்லியிருப்பாங்கல்ல, தமிழால் முத்துக்குமரன் தமிழுக்கு ஒரு பெருமை, தமிழுக்கு கிடைத்த வைரம் அப்படின்ற மாதிரி. காரணம், இப்ப இருக்கிற தொலைக்காட்சிகள்ல எல்லாமே நவீன யுகத்தை நோக்கி போய்க்குள்ள தமிழுக்கு அழிவாத்தான் அமைஞ்சிருக்கு. வருகின்ற நபர்களும் ஆடைகள் போடுறது நான் தப்புன்னு நான் சொல்லல, அது ஒரு ஸ்டைல் இருந்துட்டு போகட்டும். ஆனா ஒரு நபரை, அதாவது ஒரு நபர் போடுற ஆடை, நவீன ஆடைகளை பார்த்து இப்படி வேணும், ஒரு நபர் பேசுகின்ற வார்த்தையை பார்த்து இப்படி பேசணும், ஒரு நபர் வாங்குகின்ற பொருட்களை பார்த்து இப்படி வாங்கணும் என்றுக்குள்ள ஒரு நபரை பார்த்து நான் தமிழை கத்துக்கணும், ஒரு நபரை பார்த்து தமிழ் மொழி இவ்வளவு அழகா, ஒரு நபரை பார்த்து தமிழன் இவ்வளவு அழகானவனா, மனதில, குணத்துல, திறமையில இவ்வளவு வல்லவனா அப்படின்னு பல பேரை பார்க்க வைத்தவர், பல பேரை தமிழை மறந்தவர்களை கூட திரும்பி தமிழை படிக்க வைத்தவர். அவங்களது பிள்ளைகளை முத்துவை போல் வரணும் அப்படின்னு வெளிநாட்டுல இருந்தா கூட 25-30-35 வருடம் வெளிநாட்டுல இருந்தா கூட இவருடைய தமிழை போல என்னுடைய பிள்ளை ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம் பேசணும், தமிழில் சிறந்தவனாக விளங்க வேண்டும், தமிழுக்கு பெருமையை கொடுக்க ஒரு பிள்ளையா அமைக்கணும் அப்படின்னு பல பெற்றவர்கள் முத்துவை போல் பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் என்றத முத்துக்குமரன் பல இடங்களை வளர்த்தாரு. அப்படி முத்து அவர்கள் தமிழுக்கு கிடைத்த பெருமை, தமிழுக்கு கிடைத்த வைரம், தமிழ் பிக் பாஸுக்கு மட்டுமல்ல, அப்படி இருக்கீங்களா இவருக்கு கிட்ட யாராவது நிற்கவே முடியாது. சுட்டடிக்கும் சூரியனை போல முத்துக்குமரனின் மக்கள் சக்தி முத்துவை வெற்றியை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கு. சரி, அப்படி இருக்கீங்களா இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். ராயன் அப்படின்றவர் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணபடியா அவர் ஃபினாலே வாரம் போயிருக்காரு, ஃபினாலே போகல. சரிங்களா?
சோ அவர் வந்து ஃபினாலே வாரம் தான் போயிருக்காரு, அடுத்த வாரம் கூட அவர் எவிக்டாலாம். அவருக்கு கொடுக்கப்பட்ட பாஸ் வந்து இந்த நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையில இருந்து சனிக்கிழமை மதியம் வரைக்கும் தான் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கலாம், எந்த வித தடையுமே இல்லாம. ஆனா அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்குள்ள இருக்கணுமா இல்லையா அப்படி என்பதை அடுத்த வார நாமினேஷன்ல மக்கள் போடுகின்ற ஓட் தான் தீர்மானிக்கும். சோ அப்ப அவர் வந்து இன்னும் டாப் 5க்குள்ள உறுதியாகவில்லை, சரிங்களா? சோ அதே போல இப்ப ஃபினாலே வாரம் இருக்குல்ல, அடுத்த வாரத்தை கடந்து யாரு அந்த டாப் 5 அப்படின்னது, யாரு அந்த வின்னர் அப்படின்றதுக்கான ஓட்டிங் வந்து இப்ப யார் யார் போறாங்க அப்படின்றத தெரிவு செய்யலாம் இந்த வாரம் இது. அதுல சில தகவல்கள் இப்ப சோசியல் மீடியால வருது. என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ் தமிழுக்கே கிடைத்த வைரம். சோ அவரை வந்து மக்களால் இருந்து தெரிவு செய்யப்பட்ட முதலாவது போட்டியாளர் அப்படின்ற ரீதியில மக்கள் செல்வன் அவர்கள் இந்த வாரம் காப்பாத்தி அவரை கொண்டு போறாங்க அப்படின்றது தகவல். இது வந்து சோசியல் மீடியால இன்று 8 மணிக்கு வெள்ளிக்கிழமை 8 மணிக்கே வந்து வைரல் ஆச்சு. பொதுவா வந்து சனிக்கிழமை நடக்க இருக்கிற நிகழ்வுகள் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து லீக் ஆயிரும். இப்ப பொதுவா பிக் பாஸ் டீம் வந்து இதுதான் நிகழ்ச்சி அப்படின்னு ஒண்ணு பண்ண மாட்டாங்க, மொத்தம் 3 வச்சிருப்பாங்க. அதுல ஒரு நிகழ்ச்சி நிரல் வந்து இது, சரியா? முத்துக்குமாரன் அவர்களை மக்களில் இருந்து ஒருவராக முதலாவதாக காப்பாற்றி அவரை வந்து ஃபைனல் இதுக்குள்ள கொண்டு போறாங்க அப்படி என்பது கிடைக்கப்படுகிற தகவல், சரிங்களா? சோ அடுத்தது பல விடயங்கள் போய்கொண்டிருக்கு. நாளைக்கு சௌந்தர்யாவோட எவிஷன் அப்படின்னு பொதுவா இந்த தகவல் வந்து இன்னைக்கு இல்ல, இந்த வார ஆரம்பத்திலே வந்து லீக் ஆச்சு. அதனாலதான் இந்த சௌந்தர்யாவோட பிஆர் டீம் இந்த விஷ்ணு வந்து பல மாநிலங்களுக்கு போய் பிஆர் டீமுக்கு காசை கொடுத்து அவங்களுக்கு ஏதோ மக்கள் சக்தி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பின்பத்தை கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்காரு. ஏன்னா போன வாரம் ராணஃபோட வெளியில போக வேண்டிய நபர் சௌந்தர்யா. இந்த பிஆர் டீமும் அவங்களுடைய இன்ஃபுளுசர் உள்ளுக்குள்ள இருக்கவங்களும் பேசி அதை மாத்திட்டாங்க. பட் இந்த வாரம் கண்டிப்பா சௌந்தர்யாவோட வெளியேற்றம் இருக்கணும் அப்படி என்பதால் மக்களோட விருப்பம். உள்ளுக்குள்ள இருப்பவர்கள் சில பேரும் அர்த்தம் முயற்சிக்கிறாங்க, சேதுவண்ணாவும் அர்த்தம் விரும்புறாங்க. ஒரு நிகழ்ச்சி நிரல் வெளியேற்ற பட்டியல 3ல் 1 சௌந்தர்யாவோட பேர் உறுதியா இருக்கு, சரிங்களா? சோ வருகின்ற காலையில் அது மாறுதா இல்லையா அப்படின்னு தெரியல, மாறக்கூடாது அப்படி என்பதான். சௌந்தர்யா போன்ற நபர்கள் வந்து நம்ம வந்து ஃபினாலேக்கு கொண்டு போனா கூட, டாப் 5க்குள்ள டாப் 3க்குள்ள கொண்டு போனா கூட அது நம்ம தமிழ் மக்களுக்கு அவமானம். உண்மையான உழைப்பாளிகளுக்கு மக்களையும், அதாவது இந்த பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் CEO. ஸோ நேர்மை உழைப்பு மக்கள், இந்த நேர்மை உழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் வந்து நம்மளை முன்னுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு சௌந்தர்யா போன்ற நபர்கள் வந்து ஒரு கேடு, சரிங்களா? கண்டிப்பா ஒரு 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 தவறான ஒரு இது. சோ அப்ப காசு இருந்தா எதுவும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளே அமைத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படியான நபரை எல்லாம் ஆரம்பத்திலே கட் பண்ணிருக்கணும். 90 நாட்கள் விட்டது மிகப்பெரிய தவறு. என்ன கேட்டீங்கன்னா, அந்த நபர் பிக் பாஸ் ஷோக்குள்ளேயே விட்டுருக்க கூடாது. சோ அப்படிப்பட்ட நபர் கண்டிப்பா இந்த வாரம் வெளியேறணும் தான் மக்கள் விரும்புறாங்க. பாப்போம் அது நடக்குதா இல்லையா அப்படின்னு, சரிங்களா? சோ ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.